வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. திஸ் இஸ் சந்தியா. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, பேங்கிங்ல கேட்டிருக்க மிக்சர் அலிகேஷன் டாபிக் தான் பார்க்க போறோம். ஓகேவா? இதுல என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு வெசல்ஸ் இருக்கான், ஏ அண்ட் பின்ற ரெண்டு வெசல் இருக்கு. இதுல என்ன ரேஷியோல இருக்கு அப்படின்னா, மிக்சர் இருக்கான். மில்க் அண்ட் வாட்டர் ரேஷியோ ஆஃப் த மில்க் டு வாட்டர் த வெசல்ஸ். ஏன்ற வெசல்ல 3:2ங்கிற ரேஷியோல என்ன இருக்கா, மில்க்கும் வாட்டரும் இருக்கு. அப்ப மில்க்ங்கிறது 3ங்கிற ரேஷியோல இருக்கு, வாட்டர்ங்கிறது 2ன்ற ரேஷியோல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? வாட்டர்ங்கிறது 2ன்ற ரேஷியோல இருக்கான். அதே மாதிரி பீன்ற வெசல்ஸ்ல மில்க் வந்து 5ங்கிற ரேஷியோலையும் வாட்டர் வந்து 4ங்கிற ரேஷியோல இருக்குன்னு இருக்காங்க. ஓகேவா? போத் வெசல்ஸ் ஆர் மிக்ஸ்டு. ரெண்டு வெசல்ஸ்ல இருக்கிறதையும் என்ன பண்றாங்கன்னா மிக்ஸ் பண்றாங்க. அப்படி மிக்ஸ் பண்ண பிறகு ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர். மிக்ஸ் பண்ண பிறகு வாட்டர் அண்ட் மில்கோட ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? இது ரெண்டுமே வெசல்ஸ்ல, ரெண்டு வெசல்ஸ்லயும் ரெண்டுமே மிக்சிங்ல இருக்கு. அப்படிங்கும்போது மிக்சரை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், பிரிக்கலாம். மில்கோடது வாட்டரோடது. அப்ப இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, டோட்டலா 5 பார்ட் இருக்குன்னா 5ல 3 பங்கு என்ன இருக்கு, மில்க் இருக்கு. அதே மாதிரி 5ல 2 பங்கு என்ன இருக்கு, வாட்டர் இருக்குன்னு எடுத்துக்கலாமா? அதே மாதிரி மொத்தம் 9 பார்ட். 9ல 5 பார்ட் என்ன இருக்கு, மில்க். அதே மாதிரி 9ல 4 பார்ட் என்ன இருக்கு, வாட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, ரெண்டையுமே மிக்ஸ் பண்றாங்க. மிக்ஸ் பண்ண பிறகு மில்க் அண்ட் வாட்டர். அவங்க கேட்கறது என்ன அப்படின்னா, மில்கோட அளவு ரேஷியோ என்ன, வாட்டரோட ரேஷியோ என்னன்னு தனித்தனியா கேட்கறாங்க. அப்படிங்கும்போது மில்க் தானே மில்கோட ஆட் பண்ண முடியும். அப்படிங்கும்போது என்ன பண்ணிக்கலாம், மில்கோட ரேஷியோ ரெண்டையும் என்ன பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாமா? மில்கோடையும் வாட்டரோடையும் என்ன பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாமா? அப்ப ரெண்டையும் மிக்ஸ் பண்ண அப்படின்னா இங்க ரெண்டுமே என்ன இருக்கு, டினாமினேட்டர் வேற வேறையா இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கலாம், எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 9 × 45. இங்க 45 டினாமினேட்டர்ல வருது அப்படின்னா, இங்க என்ன நம்பரால மல்டிபிள் பண்ணுவோம் அதே தானே மேலேயே மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ 9 × 3 27 பிளஸ் இங்க என்ன இருக்கு, 5 இருக்கு. இங்க எதோட மல்டிபிள் பண்ணா 5ஆல மல்டிபிள் பண்ணோம். அப்ப இங்க என்ன பண்ணுவோம், 5ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 25 கிடைக்கும். சேம் இதே மாதிரி வாட்டரையும் என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிள் பண்ணிக்கலாமா? டினாமினேட்டர் இங்க ரெண்டுமே என்னவா இருக்கு, வேற வேறையா இருக்கு. சோ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 9 5 சேம் 45. அப்ப இங்க நியூமரேட்டர்ல என்ன நம்பர் இருக்கு, கீழே என்ன நம்பரால மல்டிபிள் பண்றோமோ அதே தான் என்ன பண்ணுவோம், மேலேயும் மல்டிபிள் பண்ணுவோமா? அப்போ 9 2 18 பிளஸ் இங்க என்ன நம்பரால மல்டிபிள் பண்ணுவோம், நம்மளுக்கு இங்க 9 இருக்கு. அப்ப 5ஆல தான் மல்டிபிள் பண்ணுவோம். 4 5 இங்க 20 வரும். அப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண அப்படின்னா எவ்வளவு இருக்கும், ஆட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், டிவைட் பண்ண முடியுமாங்கிறது. ரெண்டுமே காமனா என்ன இருக்கு, 45 இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிடலாம். எடுத்துட்டு ரிமைனிங் இருக்கிறத மட்டும் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாமா? 5 3 என்னல இருக்கு, 12 and 5 52 இருக்கும். இங்க 38. இது ரெண்டுமே என்னவா, 2ஆல கட் பண்ண முடியும் இல்லையா? அப்ப 2 6ன்றத கட் பண்ண முடியும். 1 9ங்க. இதுக்கு மேல சேம் நம்பரால என்ன பண்ண முடியாது, டிவைட் பண்ண முடியாது. சோ இதோட என்னவாகும், ஸ்டாப் ஆயிடும். அப்ப ஆப்ஷன் 26:19 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்க, மில்க்கும் வாட்டரும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மில்க் வந்து 60 லிட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாட்டர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 92 லிட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. when some equal quantity of both milk and water என்ன பண்றாங்க, is added to mixture. மிக்சர்ல என்ன பண்றாங்களாம், ஈக்குவல் குவான்டிட்டியில மில்க்கும் வாட்டரும் ஆட் பண்றாங்கன்னு சொல்லிருக்காங்க. அப்ப ஆட் பண்ணாலும் சேம் ரேஷியோ என்னவா தான் இருக்கும், இதே ரேஷியோ தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, then quantity of milk become 25% less than the out of என்ன சொல்லியிருக்காங்க, வாட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ரெண்டுலயுமே என்ன பண்ணிருக்காங்க, 25% மிக்ஸ், அதாவது வாட்டர்ல என்ன அளவு இருக்கோ அதுல 25% கம்மியா இருக்கிறது தான் யாருன்னு சொல்லியிருக்காங்க, மில்க்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம், 25% குறைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பிளஸ் இது ஈக்குவேஷனா எடுத்துக்கலாம். எக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஆட் பண்றாங்க, மில்கையும் ஆட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க, வாட்டரையும் ஆட் பண்றாங்க. ஆட் பண்ண பிறகு ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 25%. வாட்டர் 100% இருந்ததுன்னா 25% குறைச்ச பிறகுதான் யார் இருப்பாங்க, மில்க்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 25% குறைஞ்ச பிறகு மில்க் எவ்வளவு இருக்கும், 75% இருக்குமா? அப்ப 75 ÷ 100 எழுதலாமா? ஓகே, 25% வாட்டர் 100%
100% அப்படின்னா இதுல 25 கம்மியா இருக்கிறது தான் மில்க்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது ரேஷியோவா கூட எடுத்துக்கலாம். 3/4ங்கிற ரேஷியோவா எடுத்துக்கலாமா? சம் வாட்டரையும் சம் மில்கையும் ஆட் பண்ண பிறகு இந்த ரேஷியோல இருக்கு அப்படின்னா இப்ப ஈக்குவேஷன் சால்வ் பண்ணோம்னா எக்ஸ் என்னங்கிறது கிடைச்சிருமா? அப்ப இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? 24 plus 4x equal to இதையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 3 into 92 plus 3x இருக்கும் இல்லையா? இப்ப இது எல்லாத்தையும் ஈக்குவல் சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ங்கிறது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? எக்ஸ்ங்கிறது is equal to x தானே வந்துச்சுன்னா 3xங்கிறது x மட்டும் இருக்கும். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 36ன்னு இருக்கும் இல்லையா? x 36னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஃபைனல் குவான்டிட்டி ஆஃப் மில்க்ங்கிறது ஆல்ரெடி எவ்வளவு இருக்கு? 60 இருக்கு. பிளஸ் இப்ப என்ன கண்டுபிடிச்சோம்? x கண்டுபிடிச்சோம். அப்ப 36ங்கிறது x. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 96ன்னு கிடைக்கும். அப்ப 96 லிட்டர்ஸ் தான் என்ன இருக்கு இப்ப இருக்கிற மிக்சரோட மில்க்ங்கிறதுக்கான அளவு. ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா 800 லிட்டர் மில்க் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஒரு கண்டெய்னர் ஏன்ற கண்டெய்னர்ல மில்க் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 800 லிட்டர் இருக்கா. அதே பீன்ற கண்டெய்னர்ல 1000 லிட்டர் வாட்டர் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. வாட்டர் ஓகேவா எவ்வளவு இருக்கா அப்படின்னா 1000 லிட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. 25% milk from container A and 20% of water from container B is poured into container C. என்ன பண்றாங்க அப்படின்னா 20% என்ன பண்றாங்களா? வாட்டரை வெளியில எடுக்கிறாங்களாம். அதே மாதிரி 25% மில்க வெளியில எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல 25% என்ன பண்றாங்க? வெளியில எடுக்கிறாங்களாம். சீன்ற கண்டெய்னர்ல ரெண்டையுமே என்ன பண்றாங்க? மிக்ஸ் பண்றதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சீன்ற கண்டெய்னர்ல என்ன பண்ணிருக்கலாம்? எவ்வளவு இருக்கும்? இதுல 20% வாட்டர்ல 20% வெளியில எடுக்கிறாங்க, மில்க்ல 25% வெளியில எடுக்கிறாங்க. இதுல 20% லிட்டர்னா எவ்வளவு இருக்கும்? 200 லிட்டர் இருக்குமா? இதுல 25% அப்படின்னா இதுலயும் 200 லிட்டர்ஸ் வெளியில எடுப்பாங்க. அப்ப இது ரெண்டையும் சேர்த்து சீன்ற கண்டெய்னர்ல என்ன பண்றாங்க? மிக்ஸ் பண்றாங்க. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா what percentage of milk container C? கண்டெய்னர் C ல இருக்கு. அப்ப ரெண்டையும் மிக்ஸ் பண்ணனா கண்டெய்னர் C ல எவ்வளவு இருக்கும்? 400 லிட்டர் இருக்கும் இல்லையா? 400ல என்ன ரேஷியோ எதோட பெர்சன்டேஜ் கேக்குறாங்க அப்படின்னா மில்கோட பெர்சன்டேஜ் தான் கேக்குறாங்க. அப்ப மில்க் எவ்வளவு இருக்கு? 200 லிட்டர் இருக்கு. அப்ப டோட்டலா 400 லிட்டர்ல 200ங்கிறது என்ன பெர்சன்டேஜ்ங்கிறதா கேக்குறாங்க. அப்ப இத கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 50%ன்னு கிடைக்குமா? அப்ப 50% தான் கண்டெய்னர் C ல இருக்க மில்கோட அளவு. ஓகே, ஆப்ஷன் E தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஷாப்கீப்பர் மிக்சஸ் ஏ சுகர் என்ன பண்றாங்க? கேஜி மிக்ஸ் பண்றாங்க. எவ்வளோங்கிறது தெரியல, எவ்வளோ கேஜி இருக்குன்னு தெரியல. ஆனா அதுல 2 kg எக்ஸ்ட்ரா என்ன பண்றாங்க? மிக்ஸ் பண்ணிருக்காங்களாம். அப்படி மிக்ஸ் பண்ண பிறகு என்ன அளவுல எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா பர் கேஜி வந்து 60 ருபீஸ்க்கு என்ன பண்றாங்க? விற்கிறாங்க. இது இதோட ரேட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இன்னொரு மிக்சர் என்ன அப்படின்னா 50 kg மிக்ஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ் பிளஸ் 2 கேஜில இருக்கு. அடுத்தது 50 kgங்கிறத கொடுத்திருக்காங்க. இதோட ரேட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 42 kg ருபீஸ்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? 60 ரூபாய் விலையில இருக்கிற ஒரு சுகரையும் 42 ரூபாய் விலையில இருக்க ஒரு சுகரையும் என்ன பண்றாங்க? மிக்ஸ் பண்றாங்க. அப்படி மிக்ஸ் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க? ரெண்டையும் மிக்ஸ் பண்ண பிறகு and he make a losses 10%. அவங்களுக்கு 10% என்ன கிடைக்குதா? லாஸ் கிடைக்குதா? அப்படி 10% லாஸ் ஆன பிறகு எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா 45 ருபீஸ்க்கு விற்கிறாங்க. 45 ருபீஸ்ங்கிறது 10% லாஸ் ஆன பிறகு. அப்ப 90%க்கு தான் என்ன பண்ணிருக்காங்க? வித்திருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? அப்ப 90% இது அப்படின்னா இங்க 100% என்னங்கிறது கண்டுபிடிச்சிடலாமா? 90% தான் 45 அப்படின்னா இன்ட்டு 100 பண்ணோம் அப்படின்னா 100% என்னங்கிறது கிடைச்சிருமா? 50ன்னு கிடைக்குமா? அப்ப 50 ரூபாய்க்கு இங்க என்ன பண்ணிக்கலாம்? 150ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? மீன் பிரைஸ்ங்கிறது கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? 50 ருபீஸ்க்கு அப்படின்னா இதோட பட்டர்ஃப்ளை மெத்தட்ல இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதுவும் ருபீஸ், இதுவும் ருபீஸ். இது ரெண்டுமே என்னது? ருபீஸ். விலையை கண்டுபிடிச்சோம்னா குவான்டிட்டியை கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப இதுல மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு இருக்கும்? 8ன்னு இருக்கும். இது ரெண்டையும் இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 10ன்னு இருக்கும். அப்ப 8:10. இது ரெண்டையுமே என்ன பண்ணிக்கலாம்? 2ஆல கட் பண்ணோம்னா 4 and 5ங்கிற ரேஷியோல இருக்கு. ஓகேவா? அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் x-2 என்னங்கிறது தான் கேக்குறாங்க. இங்க x-2 என்னன்னு கேக்குறாங்க. ஆக்சுவலி இங்க கொடுத்துருக்கிறது ரெண்டுமே பிரைஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். மைனஸ் லெஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப இதை எப்படி எடுத்து
எடுத்துக்கலாம் அப்படின்னா 50 kg விலையில இருக்கிறது டிவைடட் பை x பிளஸ் kg. அது என்ன சொல்லியிருக்காங்க, x பிளஸ் 2. இது என்ன ரேஷியோன்னு இருக்கும், இது 4 இது 5ன்ற அளவுல தானே இருக்கு. ஏன்னா 16ங்கிறது தான் இங்க கொடுத்துருக்கிறது x பிளஸ் 2. அடுத்தது x பிளஸ் 2ங்கிறது 60. ஓகே, அடுத்தது 50 kgங்கிறது அவங்க கொடுத்துட்டாங்க. அப்ப இதுதான் இங்க இருக்குது. அப்ப ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா. அப்ப ஐநாங்க 20 இங்க 200ன்னு வந்துடும், ஈக்குவல் டு 5x பிளஸ் I2 10. அப்ப இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு இருக்கும், 119 இருக்குமா, ஈக்குவல் டு 5x. எக்ஸ் என்னங்கிறது கண்டுபிடிச்சிடலாமா. அப்ப 3 15 மீதி 40 எவ்வளவு இருக்கும், எக்ஸ் வந்து 38ன்னு இருக்கும். எக்ஸோட வேல்யூ தான் நம்ம இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸ் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, -2ன்னு கேக்குறாங்க. அப்ப எக்ஸ்ங்கிறது இங்க என்ன இருக்கு, 38ன்னு இருக்கு. -2 பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு இருக்கும், 36ன்னு இருக்கும். அப்ப 36 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜூஸும் வாட்டரும் இருக்கா, அதோட ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, 4:3ங்கிற ரேஷியோ. இதை என்ன பண்றாங்க, அப்படியே எடுத்து 21 லிட்டர் என்ன பண்றாங்க, இந்த 21 லிட்டருங்கிறது தான் அந்த 4:3ங்கிற ரேஷியோ சொல்லியிருக்காங்க. அப்ப இதோட அளவு என்னங்கிறத கண்டுபிடிக்கலாமா. ஜூஸ் வாட்டர் இருக்கு, ஜூஸும் வாட்டரும் 4:3ங்கிற ரேஷியோல இருக்கு. அப்போ 4:3னா 4 3 7. அப்ப 7 பார்ட் தான் 21 அப்படின்னா 1 பார்ட் என்னங்கிறத கண்டுபிடிக்கலாமா. அப்ப 1 பார்ட் எவ்வளவு இருக்கும், 3ன்னு இருக்கும். அப்ப 3 லிட்டர்ஸ் தான் 1 பார்ட் அப்படின்னா ஜூஸ்ங்கிறது எவ்வளவு இருக்கும், 4 12 லிட்டர் இருக்கும். வாட்டர்ங்கிறது 9 லிட்டர்ஸ் இருக்கும். ஓகேவா. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டேக்கன் அவுட் poured into empty container. இது ரெண்டையும் எம்டி கண்டெய்னர் சீன்ற கண்டெய்னர்ல என்ன பண்றாங்களா, ஊத்துறன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஊத்துனா அதே தானே இருக்கும், இங்க மில்க் எவ்வளவு இருக்கும், அதாவது ஜூஸ் எவ்வளவு இருக்கும் அதே தான் இங்கேயும் இருக்கும், வாட்டர் எவ்வளவு இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கும். ஓகேவா. அதுல இருந்து என்ன பண்றாங்கன்னா 4 லிட்டர் மட்டும் என்ன பண்றாங்கன்னா ஜூஸ் ஆட் பண்றாங்க. அப்ப ஜூஸோட என்ன பண்றாங்களா 4 லிட்டர் ஆட் பண்றாங்க. ஆட் பண்ண பிறகு எவ்வளவு இருக்கும், இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 16 மாறும். இங்க 9ங்கிற ரேஷியோல 9ங்கிற அளவுல தான் இருக்கும். ஓகே, தென் ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த குவாண்டிட்டி ஆஃப் ஜூஸ் அண்ட் வாட்டர். ஜூஸுக்கும் வாட்டருக்குமான டிஃபரன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. இங்க ஜூஸ் 16 இருக்கு, இங்க 9ன்னு இருக்கு. அப்ப சீன்ற கண்டெய்னர்ல ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 7. அப்ப 7ங்கிறது இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ல என்னன்னா பெட்ரோல் அண்ட் டீசல் கொடுத்திருக்காங்க. பெட்ரோல் அண்ட் டீசல் கொடுத்திருக்காங்க. 2 வெசல்ஸ் இருக்கான். அதுல 12 லிட்டர், இதுல பெட்ரோல் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 12 லிட்டர், இதுல 36 லிட்டர் எவ்வளவு இருக்கு வெசல், அதாவது டீசல்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னா 36 லிட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல ரேஷியோ என்ன கொடுத்திருக்காங்க, 5:1ங்கிற ரேஷியோல பெட்ரோல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது வந்து பெட்ரோலும் இது டீசல்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 5:4ங்கிற ரேஷியோல டீசல் இருக்கு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அப்ப 5:5 அப்படிங்கிறது பெட்ரோல் அப்படின்னும் 1:4 அப்படிங்கிறது டீசல்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா. அப்ப இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 12 லிட்டர் பெட்ரோல் இருக்கு அப்படின்னா இது ரெண்டும் சேர்ந்தது தானே பெட்ரோல் அளவு. அப்ப பெட்ரோல் எப்படி அப்படின்னா 6 பார்ட் தான் இந்த 12 அப்படின்னா 1 பார்ட் என்னங்கிறத கண்டுபிடிக்கலாமா. 1 பார்ட்ங்கிறது 2ன்னு கிடைக்கும். அப்ப I2 10 லிட்டர் இங்க அப்படின்னும் இன்னொரு மிக்சர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கு. ஓகேவா. இந்த அளவுல இருக்கு. இந்த ரேஷியோவை பிரிச்சு அப்படின்னா இந்த குவான்டிட்டில இங்க இருக்கும். அதே மாதிரி இதையும் மிக்ஸ் பண்ணலாம். 9 பார்ட் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க 36 அப்படின்னா 1 பார்ட் என்னங்கிறது கண்டுபிடிக்கலாமா. 3 1 2ன்னு கிடைக்கும். இங்க இதையும் கட் பண்ணா 4. அப்போ 1 பார்ட்ங்கிறது 4 அப்படின்னா ஐநாங்க 20 நன்னாங்க 16ங்கிறது லிட்டர்ஸ். ஓகே. இப்போ என்ன சொல்றாங்க, போத் மிக்சர் மிக்ஸ், அதாவது 2 மிக்சரையும் மிக்ஸ் பண்ணி நியூவா ஒரு வெசல்ல அதாவது மாத்துறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் டீசல் அண்ட் பெட்ரோல். டீசலும் பெட்ரோலுக்குமான ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. டீசல் பெட்ரோலுக்கான ரேஷியோ. அப்போ 2 மிக்ஸ் பண்ணோம்னா பெட்ரோலோட தான் மிக்ஸ் பண்ணுவோம். இதையும் மிக்ஸ் பண்ணோம்னா இதோட ரேஷியோ என்னங்கிறத கண்டுபிடிக்கலாமா. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்க 30 அப்படிங்கிறது கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 18 கிடைக்கும். அப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணாமா. 2 கட் பண்ணோம்னா 1 டைம் அண்ட் 5 டைம்ஸ்னு கிடைக்கும். இதே 19 டைம்ஸ் 9 டைம்னு கிடைக்கும் இல்லையா. ரேஷியோ இன்னுமே கட் பண்ண முடியுமா, 3ஆல அடிக்க முடியுமா. 3 9 I3 15. அவங்க கேட்கறது டீசல் அண்ட் பெட்ரோல். டீசல்ங்கிறது 3ங்கிற ரேஷியோ,
அப்ப பெட்ரோல்ங்கிறது 5ங்கிற ரேஷியோ 3:5ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா 4 மிக்சர் கொடுத்துருக்காங்க, 4மே ரேஷியோல கொடுத்துருக்காங்க. என்ன குவான்டிட்டி என்ன பொருள் அதெல்லாம் எதுவுமே சொல்லல, டைரக்டா ரேஷியோ மட்டும் கொடுத்துருக்காங்க. என்ன ரேஷியோனா 2/3ங்கிற ரேஷியோ, 3/7ங்கிற ரேஷியோ, 4/11, அடுத்தது 11/9ங்கிற ரேஷியோல கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ரெண்டு ஃபைண்ட் ஏ அண்ட் பி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஏங்கிற பிங்கிற கண்டெய்னர்ல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறதா சொல்றாங்க. அதோட ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க. அப்ப இது டோட்டல் பார்ட் என்னங்கிறத கண்டுபிடிக்கலாம். டோட்டல் பார்ட்னா இது 5 பார்ட், இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 10, இது 15, இது 20 பார்ட்னு கிடைக்கும். ஓகேவா, இதெல்லாம் எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா என்ன கிடைக்கும், நமக்கு 60 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா, எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் 60 அப்படின்னா இந்த வேல்யூவை 60 மாத்தணும்னா என்ன நம்பரால மல்டிபிள் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் வேணும் இல்லையா. இப்ப 5 நான் 60 மாத்தணும்னா என்ன நம்பரால மல்டிபிள் பண்ணா எனக்கு 60 மாறும், 12ஆல மல்டிபிள் பண்ணுவோமா. அப்ப 12ஆல இங்க மல்டிபிள் பண்ணோம்னா சேம் அதுக்கான வேல்யூ என்ன, இதுதான். அப்ப இதோட ரேஷியோ தான் நம்மள கேக்குறாங்க. அப்ப இதையுமே என்ன பண்ணுவோம், 12ஆல மல்டிபிள் பண்ணுவோம். இந்த 10ங்கிறது 60 மாறணும் அப்படின்னா என்னவால மல்டிபிள் பண்ணா 60 மாறும், 6ஆல மல்டிபிள் பண்ணுவோம். இங்க என்ன நம்பர் மல்டிபிள் பண்றோமோ அதே தான் என்ன பண்ணுவோம், இங்கேயும் மல்டிபிள் பண்றோம். 15ங்கிறது 60 மாறணும்னா 4ஆல மல்டிபிள் பண்ணலாமா, 4ஆல மல்டிபிள் பண்ணோம்னா 60 மாறும். அப்ப இங்க என்ன நம்பர் மல்டிபிள் பண்றோமோ சேம் அதே தான் இங்க என்ன பண்ணுவோம், மல்டிபிள் பண்றோம். 20ங்கிறது 60ஆ மாறணும்னா 3ஆல மல்டிபிள் பண்றோம், 3 2 6 அப்படிங்கும்போது இங்கேயும் என்ன பண்ணிக்கலாம், 3ஆல மல்டிபிள் பண்ணலாம். அப்ப இதோட ரேஷியோ எல்லாம் என்ன அளவோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி தனித்தனியா எழுதிக்கலாம். ஓகேவா, இப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 24ன்னு கிடைக்கும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 3 6 18ன்னு கிடைக்கும். நன்னாங்க 16. அடுத்தது இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 33ங்கிறது இருக்கும். ஓகேவா, அடுத்தது இது ரெண்டையும் மல்டிபிள் பண்றோம் 36 இருக்கும், 7 42 இருக்கும். அடுத்தது 44 27. அப்ப இதெல்லாம் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 6 10 அப்படின்னா 1 and 9 இருக்கும் இல்லையா, 91 இருக்கும். இது ரெண்டையும் மல்டிபிள் ஆட் பண்ணோம் அப்படின்னா 49 இருக்கும் இல்லையா. அப்ப 91:149 ரெண்டுமே காமனா எந்த நம்பராலையும் என்ன பண்ண முடியல, டிவைட் பண்ண முடியல. சோ இதுதான் இதுக்கான ஃபைனல் ரேஷியோ. அப்ப இந்த ரேஷியோல தான் A and Bங்கிறதுல இருக்கும். ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா 48 லிட்டர் மிக்சர் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இப்ப 48 லிட்டர் மிக்சர்ல என்ன ரேஷியோல இருக்கு, மில்க் வந்து 3ன்ற ரேஷியோலயும் வாட்டர் வந்து 1ன்ற ரேஷியோல இருக்கு. அப்ப மொத்தமா 4 பார்ட் தான் என்னன்னு சொல்லிருக்காங்க 48 லிட்டர் அப்படின்னா 1 பார்ட் எவ்வளவு இருக்கும், 1 பார்ட்ங்கிறது 12 லிட்டர்ஸ். ஓகேவா, 10 லிட்டர்ஸ் மிக்சர் இஸ் டேக்கன் அவுட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப 3 பார்ட்ங்கிறது எவ்வளவு இருக்கும், இது 1 பார்ட் வேல்யூ எடுத்துட்டு வந்து 3யோட மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா மில்க்ங்கிறது எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சிருமா. அப்ப 36 லிட்டர் மில்க் இருக்கும். வாட்டர் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 1 பார்ட்னா 12 லிட்டர்ஸ் இருக்கும். இப்ப என்ன சொல்லிருக்காங்க, 10 லிட்டர் மிக்சர் இஸ் டேக்கன் அவுட், வெளியில எடுக்கிறது 10 லிட்டர் என்ன பண்றாங்களா, மிக்சரை வெளியில எடுக்கிறாங்க. இங்க 36 லிட்டர்ங்கிறது மில்க் தான் இருக்கு. அப்ப 10 லிட்டர் என்ன எடுக்கிறாங்க, மிக்சர்ல இருந்து வெளியில எடுக்கிறாங்க. அப்ப இதுல மிக்சர்ல 3 பார்ட் மட்டும்தான் என்னவா இருக்கும், மில்க் இருக்குமா. அப்ப 3/4 பார்ட் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறோம். -10 × 1/4 என்னங்கிறதையும் கண்டுபிடிக்கிறோம். அப்ப இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2.5ன்னு கிடைக்கும். இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா 2.5ன்னு கிடைக்கும். ஓகேவா, தென் என்ன சொல்றாங்க அப்படின்னா 20 லிட்டர் வாட்டரை ஆட் பண்றாங்க. ரிமைனிங் இருக்கிற மிக்சரோட 20 லிட்டர் என்ன பண்றாங்கன்னா வாட்டர் ஆட் பண்றாங்க. அப்ப 2.5 × +20 இருக்கு. அப்ப டிவைட்ல இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்னன்னு கிடைக்கும், 28. இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா 29.5ன்னு கிடைக்கும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 3 × 2.5 அப்படின்னா 28.5ன்னு கிடைக்கும். ஓகேவா, தென் என்ன கேக்குறாங்க, ஃபைண்ட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் மில்க் அண்ட் வாட்டர் இஸ் ஃபைனல் ரேஷியோ. இதோட ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னங்கிறது தான் கேக்குறாங்க. ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு, 1 லிட்டர். அப்போ 1 லிட்டர் தான் இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ். ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்க, 60 லிட்டர் வந்து மிக்சர் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. 60 லிட்டர் வந்து என்னன்னு சொல்லிருக்காங்க, ஜூஸ் அண்ட் வாட்டர் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணது எவ்வளவு இருக்கா, 60 லிட்டர் இருக்கு. இது மிக்சர். ஓகேவா, இதுல the quantity of juice is 12 liters more than the water. வாட்டர் எவ்வளவு இருக்கோ அதை விட 12 லிட்டர் என்னவா இருக்குமா, ஜூஸ் அதிகமா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. அப்ப ஜூஸும்
வாட்டரும் எப்படி இருக்கும்னா இது எக்ஸா இருந்துச்சுன்னா இது எக்ஸ் பிளஸ் 12 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஹவு மச் வாட்டர் மஸ்ட் பி ஆடட் த குவான்டிட்டி ஜூஸ் அண்ட் வாட்டர் எப்படி இருக்கும்னா ஈக்குவலா இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி ஆட் பண்ண பிறகு இதோட ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்னா 1:1 ரேஷியோல தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது 1:1ன்னா இவங்க ரெண்டு பேத்துக்குமான டிஃபரன்ஸ் என்ன இருக்கு, 12 லிட்டர்ஸ்ன்னு இருக்கு. அப்ப அந்த 12 லிட்டர்ஸ் தான் இவங்க ரெண்டு பேத்துக்கும் டிஃபரன்ஸ்னா 1:1 மிக்சர் ஸ்டார்டிங்ல என்ன ரேஷியோல இருக்கோ அதே அளவு தான் எண்டிங்லயும் இருக்குங்கும் போது இதோட ஆன்சர் என்ன இருக்குன்னா 1:1ன்னா ரேஷியோ என்ன கிடைக்கும், 12 லிட்டர்ஸ் தான் ஆன்சர். அப்ப 12 லிட்டர்ஸ் ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 48 லிட்டர் மிக்சர் மில்க் விட்டு வாட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 48 லிட்டர் என்ன இருக்கு அப்படின்னா ஃபுல்லா மில்க் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது ஃபுல்லாவே எதோட ரேஷியோ அப்படின்னா மில்க் தான் இங்க இருக்கு. அதுல 6:1 ரேஷியோல மில்க்கும் வாட்டரும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 6 பார்ட் மில்க்னும் 1 பார்ட் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க வாட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 6 பார்ட் தான் இந்த 48 அப்படின்னா 1 பார்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா, 68 லிட்டர்ல 6 பார்ட் தான் 68னா 1 பார்ட் என்னவா இருக்கும் 8 இருக்குமா. அப்போ 1 பார்ட் 8 அப்படின்னா இது 48 லிட்டர்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்ப இது 8 லிட்டர்ஸ் இருக்கும். ஓகேவா. தென் என்ன சொல்றாங்க, x லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் இஸ் ஆடட் த ரிசல்டன்ட் ரேஷியோ மில்க் அண்ட் வாட்டர். அதாவது மில்கோட சம் லிட்டர்ஸ் என்ன பண்றாங்களா ஆட் பண்றாங்க. ஆட் பண்ண பிறகு என்ன ரேஷியோ கிடைக்கணும்னா 3:2 ரேஷியோல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம், 48 லிட்டர் பிளஸ் எக்ஸ் லிட்டர் ஆட் பண்றாங்க. பண்ண பிறகு ரிமைனிங் கீழே வந்து 8 லிட்டர் இருக்கு ஈக்குவல் டு 13:2 ரேஷியோல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதை ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் என்னங்கிறது கிடைச்சிருமா, இதையும் கன்சல்ட் பண்ணோம் அப்படின்னா 4ன்னு இருக்கும். அப்ப இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 12:52 இருக்கும் ஈக்குவல் டு 48 பிளஸ் எக்ஸ்ன்னு இருக்கும். அப்ப எக்ஸ் மட்டும் என்னவா இருக்கும், இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுவோமா, இந்த வந்துச்சுன்னா மைனஸ் ஆயிடும். அப்போ 4ன்னு கிடைக்கும். அப்ப எக்ஸோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருக்கு 4ன்னு இருக்கு. அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.